அது சரியா பஞ்சாப் மாநிலம் லூதியானா மாவட்டத்தில் நியூ ஜனக்புரி அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஒரு சொந்த வீட்டில் 3 சீனியர் சிட்டிசன் வாழ்ந்திருக்காங்க. அதில் முதலாவதா பச்சன் கவுர் அப்படின்ற 90 வயது நிறைந்த பாட்டி, இரண்டாவது இந்த பாட்டியோடைய மகனான 72 வயது நிறைந்த சமன்லால், மூன்றாவது இந்த சமன்லாலுடைய மனைவியான 70 வயது நிறைந்த சுரந்தர். இந்த 3 சீனியர் சிட்டிசன் தான் ஒரு வீட்டில் சந்தோஷமா யாருக்கும் எந்தவித தொந்தரவுமே கொடுக்காம அவங்க வேலையை பார்த்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதுல இந்த சுரந்தர் மற்றும் சமன்லால் அப்படின்ற இந்த தம்பதியினருக்கு 4 பிள்ளைகள். ஒருத்தர் UK, ஒருத்தர் பிரான்ஸ், ஒருத்தர் இட்டாலி, ஒருத்தர் நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வெளிநாடுகளில் தான் அவங்களுடைய குடும்பத்து கூட தங்கியிருக்காங்க. இந்த 3 சீனியர் சிட்டிசன் தான் அவங்களுடைய பூர்வீக வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல சமன்லால் கூட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில தான் தன்னுடைய மனைவி கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா சமன்லாலுடைய அம்மாவுக்கு வயது முதிர்வு காரணமா உடல்நிலை சரியில்லாம போகுது. இதன் காரணமா தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய அம்மா கூடயே இந்தியாவிலே தங்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சமன்லால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில இருக்கிற சமயத்துல நல்லா சம்பாதிச்சிருக்காரு. அப்ப வந்த பணத்துல அதே பகுதியில நிறைய இடங்களை வாங்கி போட்டு வீடுகள்லாம் கட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியும் குவார்டர்ஸ் மாதிரியும் கட்டி இமிகிரேட் ஆகி வரக்கூடிய நிறைய பேருக்கு வாடகைக்கு விட்டுருந்திருக்காரு. இதுதான் சமன்லால் இந்தியா வந்ததுக்கு பிறகு அவருக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கமாவும் இருக்கு. அதே சமயம் வெளிநாட்டில் இருந்தபடியே இவருடைய 4 பிள்ளைகளுமே இவருக்கு பணம் அனுப்பிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இதனால இந்த 3 சீனியர் சிட்டிசனுமே எந்த பிரச்சனையும் எந்த பொருளாதார சிக்கலும் இல்லாம அந்த வீட்டில் நிம்மதியாக அவங்களுடைய கடைசி காலத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இவங்களுடைய குடும்பத்துக்கு எப்போதுமே காலை 6:30 மணி வாக்கில் சுரேஷ் அப்படின்ற பால்காரர் தான் பால் வந்து கொடுத்துட்டு போவார். அப்படி தான் சரியா ஜூலை 6, 2023 வாக்கிலையுமே அவர் எப்போதும் போல பால் எடுத்துக்கொண்டு இந்த சமன்லாலுடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. எப்போதுமே அந்த வீட்டுடைய கேட்டு மேலே வாளி மாட்டி இருக்கும், அதில் பால் ஊற்றிட்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா சுரந்தர் அப்படின்ற அந்த பெண்மணி வந்து இவர்கிட்ட பால் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அன்றைய நாள் மட்டும் வாளி எதுவுமே மாட்டி வைக்கப்படவே இல்லை. இதனால இந்த பால்காரர் இங்க இருந்து கூப்பிட்டு பார்த்துருந்திருக்காரு. எந்தவித ரெஸ்பான்ஸுமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து வராததுனால கொஞ்ச நேரத்திலே அவர்கள் எங்கேயாவது வெளில போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. அதன் பிறகு மறுநாளுமே ஜூலை 7ஆம் தேதி எப்போதும் போல வந்திருக்காரு. அப்படி வந்து பார்க்கும்போது கூட அவங்களுடைய வீட்டு கேட்டு மேல எந்த ஒரு வாளியுமே மாட்டி வைக்கப்படலை. எங்க போனாங்க, ஒருவேளை வெளியூர் போனா கூட நம்மள்ட்ட சொல்லிட்டு போவாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்காரு. ஆனா தொடர்ந்து அந்த வீட்டை எட்டி பார்க்கும்போது வீட்டு வாசல்ல குப்பைகளா இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க வெளியூர் தான் போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு அந்த பால்காரர் அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல தான் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி என்கிட்டயுமே எதுவுமே சொல்லல, நேத்தி கூட அவங்களுக்கு வந்த நியூஸ் பேப்பரை கூட நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், அவங்க எப்போதுமே சில நேரத்தில் வெளியில போயிட்டாங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ல நான் தான் எடுத்து வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி சொல்லி இருந்திருக்காங்க. என்னன்னே தெரியல, காரு கூட உள்ளதான் இருக்கு, ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு புலம்பனபடியே அந்த பால்காரர் அங்கிருந்து நகர்ந்து போறாரு. ஆனா இந்த விஷயம் அந்த பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு ஏதோ சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. இதனால அந்த வீட்டை எக்கி வெளியில இருந்தபடியே பார்த்து இருந்திருக்காங்க. அந்த வீட்டுடைய 2 கேட்டுமே உள்பக்கமா தாப்பா போட்ட நிலையில இருக்கு. இவங்களால அந்த தாழ்பால திறக்கவே முடியல. அதே சமயம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுமே இந்த பெண்மணி பார்க்கறத பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இங்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ 2 நாட்களா இவங்களை காணோம், நான் பார்க்கவே இல்லை, இவங்களுடைய கார் கூட இங்கதான் இருக்கு, கேட்டுமே உள்பக்கமா லாக் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி சொல்றாங்க. இதனால அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் திடீர்னு அந்த கேட்டை எகிரி குதிச்சு உள்ள போயிருந்திருக்காரு. அப்போ அந்த வீட்டுல இருந்து ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. உடனடியா உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கிற அந்த கேட்டை திறந்து விட்டதுமே வெளியில இருக்கிற அக்கம் பக்கத்தினர் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற ஆட்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வரும்போது யாருமே அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. மேற்கொண்டு அந்த வீட்டுல இருந்த கேஸ் ஸ்மெல்லும் லேசா வர மாதிரி இருந்ததுனால இந்த வீட்டுடைய டோரை உடைச்சிட்டு உள்ள பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவங்களுடைய செருப்பு எல்லாமே வெளியில இருக்கு. அவங்க வீட்டோடைய டோர் உள்பக்கமா தாப்பா போடப்பட்டிருக்கு. இதனால அங்க இருந்தவங்க அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அங்க இருந்த ஆண்கள் அந்த டோரை உடைச்சிட்டு மெல்லமா உள்ள போய் பார்க்கும்போது தான் அவங்களுடைய வாழ்நாள்ல மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பல பொருட்கள் சதறன நிலையில கிடக்கு. எங்க இவங்க 3 பேருமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போகும்போது தான் ஒரு ரூம்ல இந்த சமன்லால் கொடூரமான முறையில தலையில தாக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல படுத்த படுக்கையா கிடக்கிறாரு. இன்னொரு ரூம்ல அவங்களுடைய மனைவியும் அதே மாதிரி தான் கிடக்குறாங்க. இந்த வயதான 90 வயது நேர்ந்த பாட்டி கூட அதே மாதிரி அந்த கொடூர ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன அக்கம் பக்கத்தினர் உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குமே தகவலை கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த
3 சீனியர் சிட்டிசனும் எப்படி இறந்து போனாங்க? இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இவர்களை கொலை பண்ணுவதற்கு கொலைகாரனுக்கு அப்படி என்னதான் காரணமா இருக்கும்? எதனால இந்த வயதான 3 பேரையுமே கொலை பண்ணணும்? அப்படி இவர்கள் என்னதான் தப்பு பண்ணாங்க? போலீஸ் ஆபீசர் இந்த வழக்குக்குள்ள வந்தாங்களா இல்லையா? குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க? 2023 பஞ்சாப் மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நீங்கள் எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் சரியாக வரமாட்டுது அப்படின்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அப்டேட் வந்துடும். சில ஒரிஜினல் கிரைம் சீன்ஸ் ஃபோட்டோ கிடைச்சா கூட நான் இங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுமே சரியாக 7:30 மணிக்கெலாம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸருக்கெலாம் தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அவர்களுமே சம்பவ இடத்தை நேரில் வந்து பார்த்துருந்துருக்காங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது கொள்ளைக்காக இது நடந்த மாதிரி தெரியுது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரிக்கும் போது அவங்க நடந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த வீட்டோடைய டோர் வந்து, அதாவது கேட்டுமே சரி, அந்த வீட்டோடைய வாசல் டோருமே சரி, உள்பக்கமாக தாப்பா போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, அந்த வீட்டை சுற்றி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற கேஸ்ல இருந்து அடுப்புக்கு போற ஹோஸை யாரோ கட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த கேஸ் ஸ்மெல் அங்கே இருந்த எல்லாருக்குமே அடிச்சிருந்திருக்கு. அது கூடவே ஒரு ரூம்ல அகர்வத்தி ஏற்றி வைத்த மாதிரியான தடயம் தெரியுது. அது முழுசா எரிஞ்சு அதோடைய சாம்பல்கள் எல்லாமே ஒரு டேபிள் மேல அப்படியே தெரியுது. இதை எல்லாத்தையுமே கவனிச்சதுக்கு பிறகு இந்த கில்லர் இந்த 3 பேருமே கொலை பண்ணதுக்கு பிறகு இந்த ஊதுவத்தியை அவன் ஏற்றி வச்சிருந்திருக்கணும். அதன் பிறகு அந்த கேஸை போய் கட் பண்ணி இருந்திருக்கணும். இதனால இந்த கேஸ் சிலிண்டரை வெடிச்சு இந்த 3 பேரும் இறந்து போனதுக்கான தடயம் போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்ற மாதிரி பிரில்லியண்டா யோசிச்சதுனால தான் இப்படி அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் ஆபீசர் அங்க கிடைக்கிற தடயங்கள் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த கில்லர் எப்படி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான், அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்டோடைய டோரு, அந்த வீட்டோடைய ஜன்னல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சிட்டோ அப்படி இல்லைன்னா அறுத்துட்டோ உள்ள வந்த மாதிரியான எந்த ஒரு தடயமுமே எந்த இடத்துலையுமே காணப்படலை. இதனால கில்லர் எப்படி நுழைஞ்சிருப்பான் அப்படிங்கிறதே போலீஸ் ஆஃபீஸருக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. இதனால அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து சுற்றியுமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கிரைம் சீன் நடந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே 3 வீடுகள் அப்படியே ஒட்டி ஒட்டி இருந்திருக்கு. ஒரு மொட்டை மாடியில் இருந்து இன்னொரு மொட்டை மாடிக்கு ஈஸியாக போயிடலாம், அதாவது தாவி ஈஸியாக போயிடலாம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த வீடுகள்லாம் இருந்திருக்கு. அதே சமயம் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர் ரொம்பவே ஹைட்டு கம்மியாக இருந்திருக்கு. இதனால கில்லர் ஒருவேளை பக்கத்து வீட்டு வழியாக கூட எகிரி குதிச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் ஆபீசர் சந்தேகப்படுறாங்க. தொடர்ந்து இறந்து போனவங்களுடைய காயத்தை பார்க்கும்போது பெரிய ராடு அப்படி இல்லைன்னா பெரிய சுத்தியில வச்சு அடிச்சா எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காயங்கள் தான் அவங்களுடைய தலைகளில் காணப்படுது. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அக்கம் பக்கத்தில் இவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூட விசாரிக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே இவங்க வம்புக்கு போக மாட்டாங்க. இதில் இறந்து போன அந்த பாட்டி மற்றும் அந்த சுரேந்தர் அப்படின்றவங்க பயங்கரமாக அவங்களுடைய மத நம்பிக்கையில் ஈடுபாடு கொண்டவங்க. அடிக்கடி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கெல்லாம் போய்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க யார் கூடயுமே வம்பு சண்டைலாம் வளர்க்கல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க. விஷயம் கேள்விப்பட்டு மீடியா ஆட்கள் அங்கே வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. இதனால வெளிநாட்டில் இருந்த இவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தி போயிருந்திருக்கு. அதே சமயம் இறந்து போன சமன்லாலுடைய மாமனார் வீடு பக்கத்திலே இருந்ததுனால அந்த சொந்தக்காரங்க சீக்கிரமாகவே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் என்னதான் அந்த வீட்டில் தேடி தேடி பார்த்தாலுமே எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் குழப்பத்தில் இருக்கிற சமயத்தில் தான் ஒரு விஷயத்தை அந்த வீட்டில் நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த வீட்டோடைய கொல்லப்புறத்தில் இருக்கிற டோர் வந்து வெளிப்பக்கமாக தாப்பா போட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சோ அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் இருந்து எகிரி குதிச்சோ இந்த கொல்லப்புறத்து வழியாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம். அதன் பிறகு அவனுடைய வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு கொல்லப்பக்க டோரை வெளிப்பக்கமாக லாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு
முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அக்கம்பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் போலீஸ் ஆபீசருக்குமே இந்த கொலை ஜூலை 5ஆம் தேதி இரவு நேரத்தில் தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல, அதாவது அந்த பால்காரர் ஃபர்ஸ்ட் நாள் பால் கொடுக்காம போனால அந்த நாள்ல அவன் வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சமன்லாலுடைய மனைவியான சுரந்தர் அப்படின்றவங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த கேட்டு கிட்ட வந்து உள்ள போற மாதிரியான காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வராங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஜூலை 6ஆம் தேதி காலை நேரம் வரைக்குமே அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. 6:30 மணிக்கு இந்த பால்காரர் வந்துட்டு போறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த பால்காரருடைய சத்தம் கேட்டிருந்தா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த சமன்லாலுடைய மனைவி வெளியில வந்திருப்பாங்க. ஒன்று இந்த பால்காரர் வந்த சமயத்தில் அந்த கிரைம் நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த 6 to 6:30 மணிக்குள்ள இந்த கிரைம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்கிறாங்க. தொடர்ந்து அதன் பிறகுமே இன்ச்சு பை இன்ச்சா அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணிக்கிட்டே வராங்க. நிறைய பேர் பைக்கில் 2 வீலரில் போயிட்டு வந்துட்டே இருக்காங்களே தவிர சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போய்கிட்டே இருந்திருக்கு. ஆனாலுமே முயற்சியை கைவிடாம தொடர்ந்து அந்த சிசிடிவியை பார்த்துக்கிட்டே வரும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த குற்ற சம்பவம் நடக்க போகிற இடத்துல புதுசாக ரோடு போட போடுறதுனால அங்கே நிறைய மண்கள்லாம் கொட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால் தூசி எல்லாருடைய வீடுகளுக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் ஒவ்வொரு வீட்லையுமே நிறைய பேர் வாசல்களில் தண்ணி தெளிப்பாங்க. அப்படி தான் ஒருத்தர் இந்த கொலை சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட ஜூலை 6ஆம் தேதி ஒரு 8 மணி வாக்கில் இந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய வாசலில் தண்ணி தெளிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த நபர் மெல்லமா இந்த சமன்லாலுடைய வீட்டுக்கிட்ட வந்து கேட்டு கிட்ட நின்று எட்டி எட்டி ஏதோ பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த விஷயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏதோ சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. தொடர்ந்து இவர் நீண்ட நேரமா அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருந்ததுனால இவர் யாரு அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்டயுமே அந்த வீடியோவை காட்டி இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த கிரைம் நடந்தப்போ மீடியா ஆட்கள் வந்து அக்கம் பக்கத்தில் பேட்டி எடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த பேட்டி கொடுத்த நபர் மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சில பேர் சொல்லி இருந்திருக்காங்க. அதே சமயம் சுத்தி இருந்தவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இவருடைய பேர் ராபின், இந்த கிரைம் நடந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இவருடைய வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனடியாக போலீஸ் ஆபீசர் ராபினுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க ராபின் இல்ல, அவனுடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. தொடர்ந்து இந்த ராபின் எங்க அப்படின்னு அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்கும்போது கூட எனக்கு எதுவுமே தெரியல சார், எங்க போனாருன்னு தெரியல, இப்போ வரைக்கும் கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்கே தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா போலீஸ் ஆபீசர் அந்த சம்பவ இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அப்போ கூட ராபின் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். என்ன பண்றாங்க அப்படிங்கிறத எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். மீடியா ஆட்களும் வந்ததுக்கு பிறகு இந்த ராபின் கிட்டையுமே பேட்டி எடுத்திருக்காங்க. ஆனா 2 நாட்களாகவே இந்த வீடு திறக்கல, எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்துருக்கான். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்திருக்கான். பட் இதன் பிறகு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து இந்த ராபின் எஸ்கேப் ஆகி போகிறான். தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த ராபினை பற்றி விசாரணை பண்ணும்போது 7 வருடத்திற்கு முன்னாடி இவனுக்கு திருமணம் ஆயிருந்திருக்கு. இவனுடைய சொந்த ஊர் பதான்கோட் அப்படின்ற ஒரு நகரம். இவன் இந்த வீட்டில் வாடகைக்கு தான் தங்கி இருந்திருக்கான். 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வெளியில தண்ணி தெளிக்கிறதுல சில சண்டைகள் அந்த சுரந்தர் அப்படின்ற பெண்மணி கூட ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனால இந்த ராபின் இதில் ஏதாவது இன்வால்வ் ஆயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அவனை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியாக ஒரு இடத்துல அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் ஒரு கொடூரமான ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸே போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறான். கைது செய்யப்பட்ட இந்த ராபினுக்கு 42 வயதாகுது. இவனுடைய சொந்த ஊர் பதான்கோட். இவன் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் ட்ரக்குக்கெல்லாம் அடிக்ட் ஆனவன். அதே சமயம் அகர்பத்தி வாங்கி ஹோல்சேலில் விற்கக்கூடிய வேலைகளுமே அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். இவனுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்னதான் 7 வருடத்திற்கு முன்னாடி திருமணம் ஆயிருந்தாலுமே எந்தவித குழந்தைகளுமே இல்லை. இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் பக்கத்து வீட்டுக்காரரான இறந்து போன சமன்லால் மற்றும் சுரந்தர் அப்படின்ற இந்த தம்பதியினருக்கு பழக்கமாயிருந்திருக்காங்க. இந்த ராபின் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமன்லால் மற்றும் சுரேந்தர் எனக்கு அப்பா அம்மா மாதிரி, அந்த மாதிரி தான் என்கிட்ட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த சமன்லாலுடைய மனைவியான சுரந்தர் அப்படின்றவங்க எப்போதுமே இந்த ராபினை கேலி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா எல்லாரும் இருக்கிற நேரத்துல இந்த ராபினுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி அவனை கேலி கிண்டல்லாம் அடிச்சிருந்திருக்காங்க. உன்னால உன்னுடைய பொண்டாட்டியை கர்ப்பமாக்க முடியலன்னா வேற யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டு நீ குழந்தை பெற்றுக்கலாமே அப்படின்ற மாதிரி நக்கல்
குரலோட அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அவனுக்கு மெல்ல மெல்லமா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே பொறுத்து கொண்டு தான் இந்த ராபின் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த சமயத்துல தான் சம்பவம் நடக்க போற நாளான ஜூலை 6ஆம் தேதி எப்போதுமே இந்த ராபின் காலை நேரங்களில் சீக்கிரமாகவே எழுந்துருவான். அப்படி எழுந்ததுக்கு பிறகு மாடிக்கு போயிட்டு புறாக்களுக்கு, அவன் வளர்க்குற கோழிகளுக்கு சில தீனிகளை அவன் போடுவான். அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்த இந்த சுரந்தர் பின்பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் கிட்ட குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ குளிச்சுட்டு ஆஃப் ட்ரெஸ்ல இவங்க வெளியில் வரும்போது யதார்த்தமாக மாடியில் இவன் பறவைகளுக்கு தீனி போடுறதா பார்த்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதே மாதிரி நான் பறவைகளுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். குழந்தை பெத்துக்காத நீ எதுக்காக அந்த பறவைகளுக்கு சாப்பாடு போடுற? வேணும்னா யாராவது உதவியோட சீக்கிரமாகவே உன்னுடைய பொண்டாட்டியை கர்ப்பமாக்கி குழந்தைய பெத்துக்க அப்படின்ற மாதிரி அப்ப கூட கேலி கிண்டலாவே சொல்லி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அவனை மறுபடியுமே ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்குது. ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன்னாடி வெளியில் அந்த மண்ணா இருந்ததுனால தண்ணி தெளிக்கும் போது சில பிரச்சனைகள் அந்த சுரந்தர் கூட ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த விஷயமும் அவனுக்கு ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சதுமே இவளை ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற கோபத்தோடையே தான் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய சுத்தில எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த ரூஃப்ல இருந்து எகிரி பக்கத்து ரூஃபுக்கு போயிருந்திருக்கான். இந்த சுரந்தர் மற்றும் சமன்லால் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் தூங்குவாங்க. அப்படி இவன் அந்த ரூமுக்கு போனதுக்கு பிறகு ஒரு ரூம்ல அவங்க ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி சுரந்தர் போயிருந்திருக்காங்க. பின்பக்கத்துல இருந்து அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல தான் வச்சிருக்கிற அந்த சுத்தியலால பயங்கரமா அடிச்சிருந்திருக்கான். சத்தம் கேட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த அந்த சுரந்தருடைய கணவரான சமன்லாலுமே வந்திருக்காரு. அவரையுமே அதே மாதிரி சுத்தியலால பயங்கரமா தான் வெறி தீர அடிச்சிருந்திருக்கான். எந்த அளவுக்கு இந்த விஷயம் அவனை பாதிச்சிருந்ததுன்னா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அந்த சுத்தியல் அடியா அவங்களுடைய தலையில வச்சிருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து அந்த பாட்டியுமே சத்தம் கேட்டு எழ ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்களையுமே அதே மாதிரி சுத்தியலால தலையில அடிச்சு கொண்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீட்டுல இருக்கிற கேஸ் சிலிண்டரை அறுத்து விட்டுட்டு ஊதுவத்தியை நம்ம கொளுத்தி வச்சுட்டு போயிடலாம், அதன் பிறகு அந்த கேஸ் வெடிச்சிரும், இங்க இருக்கிற தடயங்கள் எல்லாமே எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி எதுக்கும் இந்த வீட்டுல கொள்ளை நடந்த மாதிரியான ஒரு செட்டப்பையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுருந்திருக்கான். இந்த விஷயங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல தான் வெளியில இருந்த அந்த பால்காரன் இந்த சுரந்தர் அப்படின்ற அந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா அவங்க வராதனால அவன் ஒரு பக்கம் கிளம்பி போயிருந்திருக்கான். இந்த பக்கம் ராபின் அந்த வீடுகளில் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ பீரோ லாக்கர்லாம் உடைக்கிறதுக்கு டைம் இல்லை, வேற யாராவது வந்துருவாங்களோ அப்படின்ற பயத்தோட அங்க ஒரு பெரிய சூட்கேஸ் இருந்ததுனால அது ஃபுல்லா பணம் தான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு அதை எடுத்துக்கொண்டும் அங்கிருந்த சில நகைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பி இருந்திருக்கான். இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஊதுபத்தியை ஒரு ரூம்ல கொளுத்தி வச்சிருந்திருக்கான். அதன் பிறகு கத்தியால அந்த கேஸ் ஹோஸை அறுத்து விட்டுட்டு அந்த கேஸ் லீக் ஆகிற நிலைமையிலேயே விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். பட் அப்படி வீட்டுக்கு போகும்போது தான் அவனுக்கு பெரிய ஷாக்கிங்கே ஒன்று காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா அந்த சூட்கேஸ் முழுக்க பணம் இருக்குன்னு நினைச்ச இந்த ராபினுக்கு பெரிய ஏமாற்றமா தான் இருந்திருக்கு. அது ஃபுல்லாவே வெறும் துணிகளா மட்டும்தான் இருந்திருக்கு. அதன் பிறகு என்ன இன்னும் அந்த வீடு வெடிக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்கான். இதனால பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வாசல்ல தெளிச்சிருந்திருக்கான். அதன் பிறகுதான் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட நின்று எட்டி எட்டி பார்த்து ஏன் இன்னும் வெடிக்கல அப்படின்ற மாதிரி யோசனையோடைய பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல ஏன் வெடிக்கல அப்படின்ற கன்ஃபியூஷனோடைய அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப வெடிக்கும் அப்புறம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா கடைசி வரைக்குமே அந்த கேஸ் வெடிக்கவே இல்லை. அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் கேஸ் ஸ்மெல் லேசாக வர மாதிரி அடுத்த நாள் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. அந்த வீட்டில் கார் அப்படியே தான் இருக்கு, கேட்டுமே உள்பக்கமாக லாக் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த தெருவில் இருந்த மக்கள் வீட்டுக்குள் நுழைஞ்சு போய் பார்க்கும்போது தான் அவங்க இறந்து கிடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. மீடியா கிட்டேயுமே தான் மேலே எந்த ஒரு சந்தேகமே வராத அளவுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதட்டமே இல்லாமல் பதில் சொல்லியிருந்திருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ராபின் கிட்ட இருந்து வாக்குமூலமா பெற்றதுக்கு பிறகு போலீஸ் ஆபீசர் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் ஆபீசர் கிட்ட கூட என்னுடைய மனைவி வீட்டில் தனியா தான் இருப்பா, அவளையுமே இந்த ஜெயிலுக்கு கூட்டு வந்துருங்க, அவ நான் இல்லாம தனியா இருக்க மாட்டா, சொந்தக்காரங்களுமே யாருமே இல்லை, அவ பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர் இதை பத்தி அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லும்போது நான் ஜெயிலுக்குலாம் வரல, நான் எந்தவித தப்புமே பண்ணல, என்னுடைய வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இப்போ வேற ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவர்கள்
இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால ஒருத்தர் எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகுறாரு, எந்த அளவுக்கு கோபம் அடைகிறாரு அப்படிங்கிறத நிச்சயமா ராபினுடைய கதை மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதனால இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட போய் கேள்வி கேட்காம நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணா நல்லா இருக்கலாம், எப்படி பணம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை எப்படி பார்த்துக்கலாம், நம்முடைய ஓன் ஹாப்பினஸ் என்னவா இருக்கும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் எல்லாருடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். நீங்கள் இந்த சம்பவத்தில் ராபின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.